அதாவது இன்று 14/7/2026 நேற்று வந்து நமக்கு 2ஆம் நிலை காவலருக்கு கிரேஸ் மார்க் தொடர்பான வழக்கு முடிவுக்கு வந்தது உயர்நீதிமன்றத்தில் தெரியும். இப்போ மாணவர்கள் சார் எஸ்ஐயை பற்றி ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது எதை பேசுறதுன்னு தெரியல இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி. இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நேற்று கூட யூடியூப்பில் ஒரு பையன் கேட்டான், சார் இந்த ஃபஸ்ட்டு நமக்கு கால்ஃபர் வந்தது சப் இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் தானே சார், அப்புறம் ஏன் சார் போலீஸ்க்கு மட்டும் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ ரிசல்ட் விடணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அது அந்த மாணவன் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது 2025 மார்ச் மாதம் வெளியிடப்பட்டதில்லை. இந்த எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் 2024 மார்ச் மாதமே கம்மிங் சூன், வெகு விரைவில் சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த 2023 நடந்த எஸ்ஐ குளறுபடிகள் காரணமாக அந்த வருடம் முழுவதும் அப்படியே ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதன் பிறகு 2025 மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்களே தவிர, அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு 2025 மார்ச் மாதம் வெளியிட்டாங்களே தவிர, ஜூன் 28 ரிட்டன் எழுத்து தேர்வுன்னு சொன்னாங்க, நடக்கலை, கேன்சல் ஆயிடுச்சு. அதன் பிறகு அப்படியே தள்ளி வந்து 2025 டிசம்பர் 21 தான் ரிட்டன் எக்ஸாம் நடந்தது. ரிட்டன் எக்ஸாம் நடந்து ஒழிய அதன் பிறகு இன்று வரை, அதன் பிறகு 8 மாதம் ஆயிடுச்சு. எழுத்து தேர்வு நடந்து முடிந்து 8 மாதங்கள் கடந்து விட்டது, 8-9 மாதங்கள் கடந்து விட்டது. இன்று வரை இன்னும் எழுத்து தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடப்படலை. ஜனவரி 27-28 ஒரு ரிசல்ட் வெளியிட்டாங்க. ரிசல்ட்டை வெளியிட்டுட்டு ஓரிரு நாட்களில் மென்பொருள் பிழை காரணமாக அந்த ரிசல்ட் வந்து தவறுதலாக பதிவானது, அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு தேர்வாணைய, மாநில தேர்வாணைய முகமையின் மூலம் வெளியிடப்படுது. அப்படி வெளியிடப்படக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம்னு சொல்லலாம் இல்லையா. 2.5 வருடம் கடந்துருச்சு. 2024 மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் 2.5 வருடம் கடந்துருச்சு. அதுலேயும் மிக குறிப்பாக சென்ற வருடம் 2025 மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு இன்று வரை எழுத்து தேர்வு முடிவுகளே வெளியிடப்படலை. அப்படின்றது என்ன நிலைன்னு பாருங்க. இதுக்காக தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் எப்படி இதுக்காக தயாராகிட்டு இருப்பாங்க? அவனுக்கு எப்படி அடுத்த இந்த ஏஜ் இதெல்லாம், வயது இதெல்லாம் வந்து எப்படி அவனுக்கு சரியாக ஒத்து வரும்? அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவனை எப்படி தயார்படுத்திக்குவான்? ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கே 3-4 வருடங்கள் தயார்படுத்தி போய் நூலிலையில் ஏதாவது வாய்ப்பை தவற விட்டுரும் போது, ஏன்னா ரிட்டன் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது, நேர்காணல் இருக்குது, அதன் பிறகு ஓவரால் கட் ஆஃப் தவற விட்டுரும் போது அடுத்த வாய்ப்பு அவனுக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்குள்ளே வயது முடிந்து போயிடுது. ஸோ அந்த மாணவன் முயற்சி செய்வதற்கு சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் இல்லையா? அதுவும் இந்த தவறுகள் எல்லாமே மாணவர் சைடில் எந்த தவறும் நடக்கல. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு செய்த ஒரு சில நிர்வாக தவறுகளின் காரணமாக தான் இந்த மாதிரியான இந்த ரெக்ரூட்மெண்ட்ல குளறுபடிகள் நடந்தது. அதனால் உடனடியாக இதை கலைந்து அனைத்து எஸ்ஐ தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து உடனடியாக இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ முடிவுகளை வெளியிட்டு அடுத்து உடற்தகுதி தேர்வு நேர்காணல் நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.